புதுசா பிரசிடென்ட் செக்ரட்டரி பதவி எடுத்திருக்கீங்க. இங்க வந்திருக்கும் அனைத்து விஐபி அனைத்து கெஸ்ட் உங்களுக்கும் என்னோட ரோட்டரி கிளப் தர்மபுரி மிட் டவுன் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ போன வருஷம் நீங்கள் நல்லா பேசியிருந்தோம். போன வருஷம் ஹெல்த் டாபிக் நல்லா டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேர் நல்லா டவுட் கேட்டீங்க. இந்த வருஷம் கம்மி பண்ணணுமா ஹை பண்ணணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ரோட்டரி கிளப்போட இம்பார்ட்டன்ஸ் சார் ஒரு மேடம் வந்து பேசுவாங்க நினைக்கிறேன். இருந்தாலும் பிரீஃபா சொல்லிடுறேன். ரோட்டரி கிளப் வந்து 18 to 13 இயர்ஸ். உங்க எதுக்காக மெயினா வந்து ரோட்டரி உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், கம்யூனிட்டியில நீங்க சொசைட்டில என்னென்ன மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும், அது உங்களோட புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சி நீங்க வாழ்க்கையில டெவலப் ஆகிறதுக்கு இது ஒரு பேஸா உங்களுக்கு இது ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும்? சாப்பிட்டா என்ன ஆகும்? அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? இல்லை, சாப்பிடாம இருந்தால் எப்படி இருப்பீங்க? அதிகமாக சாப்பிட்டா எப்படி இருப்பீங்க? அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும். சாப்பிடாம இருந்தா ரெண்டுமே முக்கியமா? எது மோசம்? சாப்பிடாம இருக்கிறது மோசமா, சாப்பிட்டு தூங்குறது மோசமா? வெரி குட். சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மயக்கம் வந்துடும். சாப்பிட்டா அது மயக்கம் வரும், தானா மயக்கம் விட மாட்டேங்க, எந்திரிச்சிடுங்க. ஸோ எதுக்காக இப்போ சொல்ல வரேன்னா, அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பாடியில் இன்சுலின் ஒரு ஹார்மோன் இருக்கு. என்ன ஹார்மோன்? அது அதிகமாக செக்ரேட் ஆகும்போது உங்களுக்கு தானா தூக்கம் வரும். நீங்கள் மத்தியானம் கிளாஸ் கவனிக்கும் போது தூங்கிடுறீங்களா இல்லை முடிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ எல்லாரும் அழகாக சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். ஸோ லைஃப் அப்படிதான். நீங்கள் பட்னியாக இருந்தாலும் கஷ்டம், அதிகமாக சாப்பிட்டாலும் கஷ்டம். ஸோ லைஃப்பில் நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். அந்த பேலன்ஸை கொண்டு போகிறதுக்கு பாடியில் எவ்வளோ பெரிய நிறைய ப்ராப்ளம், நிறைய எப்படி எல்லாமே பேலன்ஸ்டாக கொண்டு போகணுமோ, வாழ்க்கையில் உங்கள் லைஃப் நீங்கள் பேலன்ஸாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ திறமை தேவைப்படுது. லீடர்ஷிப் ஸ்கில் தேவைப்படுது. கம்யூனிட்டியில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணக்கூடிய சேவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசு கொடுக்காம என்ன பண்ணலாம்? நல்ல ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் பண்ணலாம், ட்ரீஸ் பண்ணலாம், ட்ரீஸ் வளர்க்கலாம். இன்னைக்கு குளோபல் வார்மிங்னால உலகமே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ மரம் வளர்க்கலாமா இல்லைங்களா? பிளட் டொனேட் பண்ணலாமா இல்லைங்களா? இந்த சமுதாயத்தை கிளீனா வச்சுக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சதை சுத்தப்படுத்தலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இல்லை போர் அடிக்குதுங்களா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எதனா ஹெல்த் டாபிக் வேணா சொல்லலாம். ஏன்னா இப்போ ரொம்ப 5 minutes தான் சொன்னதுனால எதை பேசுறதுன்னு நமக்கு தெரியல. ஒன்லி எனக்கு 5 minutes தான் டாபிக் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதை பற்றி எதை பற்றினா டவுட் கேட்டீங்கன்னா ஹெல்த்தை பற்றி பேசலாம். ஏன்னா ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கேட்கலாமா? எதுவுமே டவுட் இல்லைங்களா? யாருக்குமே எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லையா? எல்லாமே நல்லா இருக்கீங்களா? யாருக்கு பாருங்க, மெயினா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து பயம் இல்லாம ஸ்டேஜ் ஏறி பேசுறதுக்கு தான் இந்த ரோட்டரி கிளப் மெயின். இது லீடர்ஷிப் ஸ்கில்ல முக்கியமான விஷயம் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து என்ன ஒரு டவுட் கேட்டீங்கன்னா அதை சொல்லிட்டு நம்ம போய்க்கலாம், முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஷார்ட் ஆஃப் டைம். anyone interested to have any question regarding health? எதனா கேள்வி கேட்கணுமா? ஹெல்த் பத்தி எதுவுமே இல்லையா? எதுக்குமே டவுட் இல்லையா? அழகா இருக்கிறது டிப்ஸ் வேணுமா? பாத்தீங்களா? அழகா இருக்கிறது டிப்ஸ் வேணுமா? எஸ்ன்றீங்க, நோன்றீங்க. ஒரிஜினல் பியூட்டி எதுமா? மேக்கப் போடுறதா இல்லை உள்ள இருந்து ஹெல்தியா ஸ்கின் க்ளோயிங்கா இருக்குதா? ஓகே, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். பாடியோட ஹோமோஸ்டாசிஸ் இருக்கு. நீங்க உண்மையாலுமே அழகா இருக்குன்னா பாடி ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். விட்டமின் சி எடுக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், ஆன்டிஆக்சிடென்ட் எடுக்கணும். ஆன்டிஆக்சிடென்ட் என்னமா? கேன்சர் செல்ல சாகடிக்கக்கூடியது பாடியில ஆன்டிஆக்சிடென்ட் பேரு. உங்க நச்சுத்தன்மையை சாகடிக்கிறது. ஸோ ஆன்டிஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியில் என்ன இருக்குமா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. கருப்பு கவுனியில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸ், அதுல என்ன ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கு சொல்லுங்க. ப்ளூ நாவப்பழத்துல என்ன இருக்கு? ஆந்தோசைன் ஒரு ஆன்டிஆக்சிடென்ட், வெரி பவர்ஃபுல் ஆன்டிஆக்சிடென்ட். இது கேன்சர் செல்ல சாகடிக்கக்கூடிய இது வந்து வெரி பவர்ஃபுல் இது. ஓகேங்களா? இது மாதிரி ஆன்டிஆக்சிடென்ட் உள்ள ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஜிங் ஆகாது. என்ன ஆகாது? ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ண முடியும். என்ன ரிவர்ஸ் பண்ண முடியும்? 50 வயசு இருக்கிறது எப்படி 60 வயசு 70 வயசு ஆனாலும் 40 வயசு மாதிரி தெரிய வைக்க முடியும். அது பேர் லாங்கிட்டிவிட்டி மெடிசன். யாருக்கெல்லாம் 80 வயசு ஆகி இளமையா இருக்கணும்னு தோணுதுங்க? வாமா, இங்க வாமா. ஃபர்ஸ்ட் வெரி குட், வாங்க. பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டாபிக் பேசுவோம். போர் அடிக்க கூடாதுன்னா புது டாபிக் எடுத்துருக்கேன். இங்க வாங்க, தப்பு இல்லை. கை கட்டணுமா?
ரைட்டா? தப்பா? எல்லா சினிமா நடிகரும் என்ன பண்றாங்க? பியூட்டி பார்லர். வெரி குட். ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்கம்மா, பியூட்டி பார்லர் போட முடியுமா? நம்ம சிஎம் விஜய் எவ்வளவு சாப்பிடுறாரு? சாப்பிடுறதே இல்லம்மா. சாப்பிடாம இருந்தாலும் அழகினா போயிடுவாரு, கம்மியா தான் சாப்பிடுவாரு. என்னது? நம்ம சூரிய என்ன பண்றாரு? பாருமா, இது உண்மையான கேள்வி. அதோட உள் நோக்கத்தை சொல்லிடுறோமா. உங்க இப்ப லாங்கிட்டிவிட்டி மெடிசன் இருக்கு. உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் வயசாகாம இளமையா இருக்கிறதுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்துட்டு இருக்காங்க. உண்மையா நம்ம இளமையா வாழ்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும், புரோட்டீன் எடுத்துக்கணும், ஒழுங்கான ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹெல்தி நல்ல ரெகுலர் ஸ்லீப் ஹேபிட் எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், ஜாலியா என்ன பண்ணணும், சிரிச்சு ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கணும். இந்த ரோட் ரைட்ல ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா சந்தோஷப்படுவீங்களா, வீட்டுக்கு போய் அம்மா பார்த்தா சந்தோஷப்படுவீங்களா? ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும், வயசாகாது. தண்ணி நல்லா குடிக்கணும், கரெக்டாக தூங்கணும், புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். என்னதுமா? அதுக்கு முக்கியமாக இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெயிட் ட்ரைனிங் பேர். ஜிம்முக்கு போறீங்களா எல்லாரும்? தண்ணி தூக்குறீங்களா? அம்மி இறங்கிறீங்களா? சரி, இந்த குத்துறாங்க பேர் என்னம்மா? யாருன்னா குத்தி இருக்கீங்களா? அப்ப எந்த ஜிம்முமே எப்படிமா இல்லாம நீங்க வயசானவங்க தெரியுங்க. இப்பயே இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு ஜிம்மு தேவையில்லை. இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன பண்ணும், ஜிம்முக்கு போய் கை தூக்கினா மட்டும்தான் மசில் ஸ்ட்ராங்கா இருக்கும். மசில் ஸ்ட்ராங் இருந்தா மட்டும்தான் இளமையா இருப்பீங்க. வேர்ல்டுல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, உங்க உடம்புல மசில் மட்டும்தான் ஏஜிங் ரிவர்ஸ் பண்ண முடியும். மசில் எதுமா? மசில் தசை நார்கள். உங்க எலும்பு இல்லாம இந்த அம்மா இந்த பொண்ணு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, தசை இல்லாம இந்த அம்மா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த அம்மாட்ட மசில்ஸ் இல்லாம ஸ்கெலிட்டன் மட்டும் இருந்தா அழகா இருப்பாங்களா? இந்த உடம்புக்கு அழகா கொடுக்குறது எதுமா? ஸ்கின் மசில்ஸ் தான். ஓகேங்களா? அப்ப இந்த மசில் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க ஏஜிங் இல்லாம இளமையா இருக்கிற மாதிரி தெரிவிங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப சந்தோஷம். வேற எதுனா டவுட் இருக்கா அந்த ஏஜிங் ப்ராசஸ்ல பத்தி? ரொம்ப முக்கியமான டாபிக்மா. எலும்பு படம் எப்படி அழகா இருக்க முடியும், எப்படி வயசாக இருக்க முடியும்? இந்த பொண்ணு மேக்கப் பண்றாங்க, மேக்கப் கிழவிக்கு மேக்கப் போட்டு அழகாயிருவாங்களா? இந்த அம்மா 70 வயசாகி 40 வயசு மாதிரி தெரியறது ஓகே. 70 வயசு பாட்டிக்கு கொண்டு மேக்கப் போட்டா 40 வயசு மாதிரி ஆக முடியுமா? என்னமா? முடியாதுமா, முடியாது. ஓகே. சோ நீங்க ஹெல்தியா இப்ப இருந்தே லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையை மாத்தி ஏஜிங், அதாவது லாங்கிட்டிவிட்டி மெடிசன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா, அதெல்லாம் எடுத்து நெட்ல படிச்சு பாருங்க. அதிக நாள் ஆயுசு வாழலாம், இளமையா இருக்கிறதுக்கு தான் இப்ப நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாம் இது உண்மையான சப்ஜெக்ட் தான். நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, கரெக்ட் டைம் தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. சன்லைட்ல போனீங்கன்னா சன்ஸ்கிரீன் போடுங்க, இல்லை கூட எடுத்துட்டு போங்க. அதுக்கு விட்டமின் டி கிடைக்காம போயிடும், அப்புறம் சப்ளிமெண்ட் தான் எடுக்கணும். அளவா சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகிக்கோங்க. ரொம்ப நன்றிமா. வேற எதனா டவுட் இருந்தா கேளுங்க, முடிச்சுக்கிறேன். பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போவோம். சரிம்மா, நீங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க. வேற ஏதோ 2-3 பியூட்டி டிப்ஸ் கேளுங்கம்மா, சொல்றேன். இந்த பியூட்டி பார்லர்ல போய் 1000 ரூபாய் காசு கொடுத்து தான் வாங்கணும், பார்த்துக்கோங்க. ஃப்ரீயா டிப்ஸ் கிடைச்சா மதிப்பு இல்லைங்களா? வாங்க வாங்க. எப்படிமா? சூப்பர் கேள்வி. முடி வளர்றதுக்காமா? முடி வளர்றதுக்கு ஒரு 3-4 விட்டமின் ரொம்ப முக்கியம். அயன். என்னது? அது எதுல இருக்குமா அயன்லாம்? வெரி குட். முடி வளர்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் எல்லாத்துக்கும் முக்கியமானது ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஏன் காலேஜ் போனா பொண்ணுங்களுக்கு முடி கொட்டி போயிடுது? ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தீங்கன்னா கார்டிசால் ஹார்மோன் செக்ரீட் ஆகி முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? முடி வளர்றதுக்கு திருப்பியும் B12 வேணும், விட்டமின் D3 வேணும், சன்லைட்ல வேணும், ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் ஹேர் ஃபால் இருக்காது. எல்லாத்துக்கும் மேல ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் அடிக்க முடியாதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட்மா. வேற இன்னும் 1 or 2 questions சும்மா கேளுங்க, எது வேணா கேளுங்க. யாருங்க? எல்லாம் ஹாப்பியா தான் இருக்கீங்க. இதுக்காக தான் ரோட் ட்ராக் கிளப் ஆரம்பிச்சோட மெயின் நோக்கம். தைரியமா வந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கிடைக்கும், காசு கிடைக்காது, கைத்தட்டல் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் வந்து தைரியமா இந்த மாதிரி ஹெல்த் எனி டாபிக், நாட் ஓன்லி பியூட்டி. உங்க அப்பா அம்மாக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லைங்களா? அம்மா பத்தி கேர் எடுத்துக்கிறது இல்லையா? அப்பாவுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா? எஸ் சார். அப்பெல்லாம் நல்லா உழைக்கிறவங்க
சோம்பேறியாக இருக்கும். எந்த ப்ராப்ளம் இல்லையா? வெரி குட். கை தட்டிக்குமா? என்னை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு கேட்குறேன். இட்ஸ் ஆல் பியூர்லி ஜெனட்டிக் இருக்குமா. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கலோரி டிஃபிசிட்னு பேர். என்னதுமா? நான் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2000 கலோரி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நான் 5000 கலோரி சாப்பிட்டா வெயிட் ஏறிடுவேன். 1500 கலோரி சாப்பிட்டேன்னா 5000 கலோரி டிஃபிசிட் ஆகுது. 7700 கலோரி லாஸ் பண்ணாதான் 1 கிலோ வெயிட் குறையும். எவ்வளோமா? ஆமாம்மா. சில பேர் ஜெனட்டிக் இருக்குமா, நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாலும் ஜெனட்டிக் இருக்கவங்களுக்கு அவ்வளோ பெருசாக குறைக்க முடியாது. ஸோ மற்ற எல்லாரும் அன்னெசரியாக செடென்டரி லைஃப் வாழ்றதுனால தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டயட்டிங் வந்து எக்ஸசைஸ் முக்கியம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. லாஸ்ட்டாக எதனா ஒரு கேள்வி கேளுங்கம்மா. இங்கே இல்லை, அங்கேருந்து ஒருத்தர் வந்து கேளுங்க, நான் முடிச்சுக்கிறேம்மா. எல்லாம் பசியோடு இருக்கீங்களா இல்லை தூக்கத்தில் இருக்கீங்களா? வாங்க வாங்க, கை கேளுங்க. திஸ் இஸ் கால்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக்காக வந்து உங்களுக்கு திறமையாக வந்து இது கேட்கணும். வெரி குட். இது மாதிரி கேள்விக்கு நம்ம இது மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் ஏறலன்றாங்க. இது மாதிரி கேள்வி நம்ம என்னன்னா மெட்டபாலிக் செகண்ட் எகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இந்த ஜீன்மா. என்னது? இந்த யூடியூப்ல பார்ப்பீங்க, ஒருத்தர் 10 பிரியாணி சாப்பிட்ற எப்படி இருக்கான்? இந்த மாதிரி இந்த ஜீன் டைப்மா. மெயின் எவ்ரிதிங் இஸ் டிசைனிங் ஃபேக்டர் வந்து ஜீன் தான். என்னது? ஜீன் தான். அப்புறம் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் என்னன்னு தெரியுங்களா? உங்க ஃபேட்டை பர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. இவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் சின்ன வயசுனால சூப்பரா இருக்கும், ஆனா வயசான வெயிட் ஏறிடுவீங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். போதுமா? யாருமே அழகா இருக்குன்னு ஆசைப்படலையா? ஓகேம்மா. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் நல்லா ஆக்டிவா லிசன் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டாபிக்காக இருக்குன்னா காஸ்மெட்டிக் கொண்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. ஒரிஜினல் பியூட்டி எங்க இருக்கு? சிரிப்புலையும், உணவுலையும், தூக்கத்திலையும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றதுலையும். தண்ணி நல்லா குடிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். உங்க சுற்றுப்புற சூழலை ஒழுங்கா வச்சுக்கோங்க. மரம் நிறைய மரம் வளருங்க, நிறைய பிளான் பண்ணுங்க, பிளட் டொனேட் பண்ணுங்க. உங்களால என்ன முடியுதோ அதை தர்மம் பண்ணுங்க. எவ்வளவு தர்மம் பண்றீங்களோ அவ்வளவு வாழ்க்கையில முன்னேறி போவீங்க. வாழ்க்கை வளமுடன்.